வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது கைஜி நம்பர் 8 சீசன் 3ல இருக்கும். அனிமைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். டான் சோலோ லிவிங் ராக்னராக், பிளாக் அவுட், டோக்கியோ ரெஞ்சர்ஸ், டீமன் ஸ்லேயர், ஒன் பஞ்ச் மேன், வின் பிரேக்கர்னு சொல்லிட்டு ஒரு 7-8 அனிமைக்கு மேலே போட்டாச்சு. கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன முடிஞ்சிருக்கு, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அபவுட் பேஜில் இருக்கும். அண்ட் அதில் உங்களுக்கு தேவையான இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க, அதில் டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கைஜி நம்பர் 8 சீசன் 3ல எபிசோட் 1ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னைய காப்பாற்றாலும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத. என்னம்மா பேசிகிட்டு இருக்க? எது நான் பேசுறது உனக்கு சுத்தமாக புரியலையா? அடுத்த சண்டேல நீ சுத்தமாக நீ காப்பாற்றவே கூடாது. நீ இது வரைக்கும் காப்பாற்றின எல்லாத்தையுமே ரொம்ப நன்றி, நான் கடமையும் பட்டிருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து வருது எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, நீ என்னை காப்பாற்றவே கூடாது. அந்த எனிமையை நான் தனியாக தான் சமாளிக்கணும். உன்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒன்று தான். என்னை நம்பு. இவினா இல்லை, உன்னைய இங்கே இறக்க முடியாது, பின்னாடி வந்துரு. கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். இவனை என்கிட்ட விட்டுருங்க. இந்த புகுட்டு அப்படியே மாறுவானா? இவன் மாறினது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். 12, 13 சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஊசிமி ஏரியால மெகா மாஸ்டர் கிடைச்சிருக்கு. இது நம்பர் 8. என்ன அவனை அட்டாக் பண்ண சொன்னது? காஃப்காவை நம்ம நயனுக்காக பொத்தி பாதுகாத்தோம். என்னால் உணர முடியுது. மாஸ்டரோட பயங்கரமான பவர் எல்லா இடத்துலேருந்து உணர முடியுது. வைஸ் கமாண்டர் ஒசினேட்டேருந்தும், கமாண்டர் நறுமிகிட்டேருந்தோம். அண்டு ஃபைனலாக கிக்கரோ, நான் இந்த தடவை நீ காப்பாற்ற போகிறது கிடையாது, உன்னை நான் நம்ப போகிறேன். இந்த புகழ் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேகமாக பின்னாடி போய் இந்த ஒரே இடத்துல குதிச்சுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சாக்கு என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாதா? குதிக்க கால் அப்படியே பல்ஜ் ஆகிட்டே இருக்கும். பயங்கரமான பெருசாக கிடக்குமா? வாடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பொசிஷன்ல நிக்க. இல்ல இது வாய்ப்பே இல்ல. அதோட ரெசிலியன்ஸ் 9.2. இவினா அங்கேருந்து ஓடிடா. அடுத்த செகண்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு குத்துறான்னு வருமா? அடிக்கு பின்னாடி இருக்க பில்டிங்லாம் பஞ்சா தெரிக்க, என் வழியில இருக்க எல்லா எனிமையும் ஒன்னு விடாம கொல்லுவண்டா அப்படின்னு ஒரே ஒரு குத்து, சிங்கிள் குத்து, ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி குத்துவான். பல்லெல்லாம் அப்படியே பயங்கரமா தெரிக்கும். அடிக்கு பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சு பறக்கும். அவனோட கோரே பார்த்தோம்னா ஒரு மாதிரி மாறி கிடக்குமா? ஸோ அப்கோர்ஸ் இது எல்லா மாஸ்டருக்குமே தெரிய வந்துடும். என்ன அந்த நம்பர் 8 இருக்கானே, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அவனை அழிக்க முடியும் போல இருக்கு. அப்படின்னா இங்க இவனை முடிச்சு கட்ட வேண்டியதான். இந்த புட்டு இவளை பார்த்தா இவ பயங்கர கண்டா பார்த்துட்டு இருப்பா. இவன் மண்டைக்குள்ளார இவனை வந்து நான் நம்புறேன்னு சொல்லியிருப்பாள, அது ஓடிக்கிட்டே இருக்கும். உன்னைய ஒரே போடு. இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எப்படா நவுறா? என்ன என் மென்டல் அட்டாக் ஒர்க் ஆகலையா? இப்ப நான் போய் பாக்குறேன். அவ இங்கதான் இருக்கா, அழுதுகிட்டா இருக்கா. அப்புறம் எப்படி? நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், எனக்கு தனிமை வேணாம். அம்மா நான் உங்களை பார்க்கணும். அப்பா நான் உங்களை பார்க்கணும். அம்மா உங்களுக்கு தெரியுமா, நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்துட்டேன். அங்க இருக்கவே நான் தான் பெஸ்டா இருக்கேன். அப்பா நான் அம்மா மாதிரியே எல்லா மாஸ்டரையும் கொல்ல போறேன். உங்களை கண்டிப்பா சந்தோஷப்பட வைப்பேன். என்னை மன்னிச்சிருங்க அம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்பா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க இல்ல. கரெக்டா சொன்ன, நீ எதையுமே டைமுக்குள்ள பண்ணல. அவங்க இப்ப உயிரோட இல்ல. அப்படி எதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு? எந்த காரணமும் இல்லையா? இல்ல, நீ தப்பா சொல்ற. நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நானும் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அவ எங்க பார்த்துட்டு இருக்கா? டாமிட். திரும்பி பார்த்தா இவன் வந்து உள்ள நிற்பான். என்ன காஃப்காவா? இல்ல அவன் மட்டும் தனியா கிடையாது. லீனோ, ஹிகாரு, அரியிச்சி. நான் தேர்ட் யூனிட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒருத்தியானவளா இருக்கணும். என்னோட சோம்பியரான மென்டாரும் பிளாட்டூன் லீடர் சினனிமையும் கொடுத்த ட்ரைனிங்க்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிறதுக்கும் தகுதியானவளா இருக்கணும். இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சுத்தியெல்லாம் உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க. நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சேடாக தான் இருக்குது. என்னால் உங்கள் 2 பேத்தையும் நான் பார்க்கவே முடியாது. ஆனால் அதை தாண்டி நான் முன்னேறி போக தான் வேணும். நான் கிக்கரு சினிமியா, ஜாப்பனீஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒருத்தி, மாஸ்டர் 15. ஒன்று இப்போ இங்கே முடிச்சு கட்டுறேன்டி. இவ்வளோக்கா என்ன பண்ணுறதே தெரியாது. ட்ரூப் ஸ்டைல், ஆக்ஸ் டெக்னிக், செகண்ட் ஃபார்ம், கட் வாட்டர்னு ஒரு போடு. இல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை இப்ப இங்கே கொள்றேன்டி. அப்பதாண்டி எங்க அப்பா என்னை பத்தி பெருமைப்படுவாரு. இப்ப சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னத்தையே ஏவி விடுவா. லைக் அந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். ஆனா இவ எல்லாத்தையுமே வெட்டி பக்கத்துல வந்துகிட்டே இருப்பாளா? நம்பர் 15, என்னோட தப்புகளை சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் நீ ஸ்ட்ராங்கரா மாத்திருக்கு அப்படின்னு ஒரே ஒரு போடுவா. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்கோரே டேமேஜ் பண்ணி விட்டுருவா. ஃபைனலாக ஓவர் ஆயிடுச்சு. அவளோட கோரை நான் கொன்னுட்டேன். அப்பா
என் கோர் செத்துருச்சு. என்ன பாடியை ரீஸ்டார்ட் பண்ண முடியல. அப்பா டாடி என்ன அடுத்த மென்டல் அட்டாக்கா? இல்ல இது கைஜி 15ஓட மைண்டுக்குள்ள இருக்கிறது. அப்பா இன்னும் நீங்க லவ் பண்றீங்களா? லவ்வா? நீ கிக்கோரை கொல்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சர், அவ்வளோதான். இருந்தாலும் நீ ஒருவேளை அவளோட ஸ்ட்ராங்கரா மாறினா நான் உன்னை லவ் பண்றேன். நான் இசாவோட மெமரிலேருந்து அவ்வளோ மட்டுமே இருக்கக்கூடிய டம்மியை ரெடி பண்ணியிருக்கேன். இதை அவள் பண்ற எல்லாத்தையுமே பண்ணும். இவளை நீ கொல்லு, அப்புறம் நான் யோசிக்கிறேன். அப்பா நான் அவளை கொல்லிட்டேன், இந்த மட்டும் வீக்கானவளை நான் ஈஸா கொண்டுருவேன். இப்போ என்ன சொல்றீங்க? என்னை லவ் பண்றீங்களா? மறுபடியுமா? உனக்கு இதோட மென்டல் அட்டாக் நல்லா ஒர்க் ஆகுது. நீ அதை எப்படி யூஸ் பண்ணும் ப்ராப்பராக கற்றுக்கோ, அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? இந்த போட்டு இதையுமே கற்றுக்கிட்டப்பா. அப்பா இப்போ பாருங்க, இப்போ நான் கண்டிப்பாக கிக்கரை கொண்டுருவேன். இப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா? மறுபடியும் இந்த வெட்டி பேச்சா? இங்கே பாரு, நான் உன்ட்ட முன்னாடியே சொன்னதுதான், கிக்கரை கொல்றதுக்காக தான் உன்னை கிரியேட் பண்ணப்பட்டவ. நீ அவளை கொன்னினா அதை பொறுத்து நான் லவ் பண்ணுறேனா இல்லையாங்கிறது மாறும். ஒருவேளை நீ அவளை கொல்லு, சத்தியமாக நீ லவ் பண்ணுறேன். பரவாயில்ல, எனக்கு நல்லா தெரியும். நான் கிக்கரை கொன்னேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்பா என்னை லவ் பண்ணுவார். ஃபைனலாக நீ அக்செப்ட் பண்ணிப்பாரு. கிக்கரா, நான் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆனப்ப நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். உங்கள் அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தார், அதுக்கான காரணம் லவ். ஆனால் எங்கள் அப்பா அவரு நீ பானை தவிர மற்ற எதுவும் பார்க்கல. அப்பா இப்பயாச்சும் பாருங்க, நான் சாக போகிறேன், இந்த மட்டும் லாஸ்ட் நேரத்துக்குள்ள நீங்கள் பார்க்கவே இல்லையா? அண்ட் அப்படியே அவனும் செத்து போயிடுவா. நீங்கள் இருக்க எக்கச்சக்கமான மக்களோட உயிர் எடுத்திருக்க ஒன்றைய மாட்ட ஒரு ஆளுக்கு நான் கருணையே எந்த ஒரு சிம்பதியே காட்ட மாட்டேன். ஆனால் என்ன இருந்தாலும் உனக்காக அவனை அடிச்சு பொழக்கிறேன். கமாண்டர் கேட்குறோ 15 டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே செம்ம குஜாலாயிருவானுங்க. இந்த நியூஸ் பட்டி தட்டி எங்கேயும் பரபரக்கும், எல்லாமே செம்மையாக ஜாலியாயிருவானுங்க. ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நம்ம நம்ம நினைக்கிறத விட பயங்கரமாக நம்மளை க்ளோஸாகவே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் அதையும் நம்ம தட்டி தூக்கிட்டோம். அதே சமயம் சுமிடால ஒரு ரிப்போர்ட் வரும், நம்பர் 11 அதிகமான அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதோட அஃபெக்ட் ஏரியா அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த பகுடு ஓடுவான் ஓடிக்கிட்டே இருப்பான், தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து நீ தான், இது உன் ஸ்டூடெண்ட்டோட ரிக்வஸ்டாக கூட வச்சுக்கோ, உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டு. லூசு மின்ட்டாரு இவன் பேச கேட்டு இங்கே விட்டுருவான். அடிக்கு பயங்கரமா தினமே வெடிச்சு சதுரும். லைக் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நறுமி தப்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்களா? நம்ம மாதிரி டைரக்டே வாங்கி கிடப்பான். நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உன்ட்ட காட்டணுமா? என் பைத்தியக்கார ஸ்டூடெண்ட்டுக்கு என் பவரை காட்ட வேடாமா? நீ ஃபுல்லாகவே பேசதான் செய்கிற, செயல ஒன்றும் கிடையாது. திறமை இல்லாதவனுக்கு என்கிட்ட வேலை கிடையாது. இந்த ஏண்ட் அவரை தொட முடியலை, என்னால் ஒரு தடவை கூட அந்த கிழவனை அடிக்க முடியலை. இந்த பேர்டு ஓடுவான் மறுபடியும் டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபுல் ரிலீஸ் ஆகி 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. சிங்கோட பேர்டன் லெவல் அப்படிங்கிறது லெவல் 3 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா அவர் லிமிட்டை ரீச் பண்ணிடுவாரு. டேமிட், ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸை மட்டும் தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டாருன்னா இந்த பகுதி எங்கே இருக்குன்ற மாதிரி ஃபுல்லாக பால் அடிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணாமனான்னு வந்துக்கிட்டு இருக்கும். டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு பக்கத்தில் போய் இப்போ ஓஞ்சோலியாக முடிக்கிறேன். திடீர்னு பார்த்தோம்னா என்னமோ ஒன்று தெளிச்சு விட்டுரும், ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குமா. நம்பர் 1ஆல் ஃபியூச்சரை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை எனக்கு தெரியும், உன்னால எனிமியோட நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது மூலமா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உன்னால் பார்க்க முடியும். ஆனால் என்கிட்ட இதெல்லாம் ஒர்க் ஆகுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல பாம்பாமா போட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருப்பான். அவர் அப்படிதான் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு கமாண்டர் நறுமின்றதே மறந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த ஹெட் குவார்டர்ஸ்லயே க்ளோஸ் காம்பட்ல வைஸ் கமாண்டர் ஒசினோ மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தட்டே டோக்கு நிக்க முடியும்னா அதை நம்ம கமாண்டர் நறுமையால தான். அதனால தான் அவர் இந்த ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயே பெஸ்டா இருக்காரு. ட்ரூப் ஸ்டைல், பயோனட் டெக்னிக், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுவும் எனக்கு தெரியும். எக்ஸ்ப்ளோஷன் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷனை போட்டு விட்டுரும். செகண்ட் ஃபார்ம் ஸ்லாஷிங் ஃபயர், இதுவும் எனக்கு தெரியுமே. அடுத்த செகண்ட் தண்ணி வச்சு சோல் மட்டும் யூஸ் பண்ணி அதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்ட்ரைக், செகண்ட் ஃபார்ம் ஸ்லாஷிங் ஃபயர், தேர்ட் ஃபார்ம் ஃப்ளேமிங் பீட்ஸ், ஃபோர்த் ஃபார்ம் மோல்டன் ரெயின், ஃபிஃப்த் ஃபார்ம் ஸ்பின்னிங் எவன், சிக்ஸ்த் ஃபார்ம் 7 பிளேட்ஸ். இது எல்லாமே
எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா இசாயோட மெமரியில நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா அப்படின்னு பக்கத்துல பிடிச்சி கட்டி போட்டு ஒரு குத்தும் பாருங்க. குய்யால கட்ட தெரிக்குது அப்படிங்கிற மட்டமான ஒரு குத்து அடிச்சு 2-3 பில்டிங்கும் உடச்சிக்கிட்டு போய் விழுவான். அவரோட லெஃப்ட் டார்சோ அப்படிங்கிறது பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. 8வது 9வது ரிப்பு பயங்கரமா உடஞ்சிருச்சு. அவரோட ப்ளீடிங் இருத்த 2% திருப்பி விடுங்க, டக்குன்னு பண்ணுங்க. உனக்கு நினைச்சா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குடா. இருந்தாலும் உன் மென்டா சொன்னது நல்லா இருந்துச்சு. திறமை இல்லாதவனுக்கு இங்க வேலை இல்லை, அதனால இப்ப இங்க உன்னை கொல்ல போறேன். சே, அவனால சுத்தமா நிக்க முடியல. இந்த மான்ஸ்டரால நம்பர் 1ஓட எல்லா எபிலிட்டியுமே டாஸ் பண்ண முடியும். 10வது குறைக்கு இசாயோட நிறைய புரிஞ்சு வச்சிருக்காள் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அதை தடுக்க போறான்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த போட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே வரப்ப திடீர்னு ஏதோ ஒன்று சுடும். எது ஹிட்டா? இருக்காது, ஏதாச்சும் ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பான். அப்படி என்ன பார்க்காதீங்க மிஸ்டர் இசாவ். இந்த தடவை உங்களை இப்ப இங்க நான் அடிச்சு தடிக்க விடுறேன். இந்த பகிட்டு அவனை பார்த்தா இவன் அந்த மான்ஸ்டரை பார்க்க மாட்டான். இந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இசாயை பார்த்துட்டு இருப்பான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கை காலுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காத்துல பறக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ வாய்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுத்தமாக தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஐ லவ் யூ so much.